உத்தரப்பிரதேசத்தில் அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் பணியிலிருந்த மருத்துவரை காவல்துறை கண்காணிப்பாளரின் தாயாருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் போலீசார் மீது மருத்துவர்கள் கூறும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் இட்டாவா மாவட்ட அரசு மருத்துவமனையில் கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவில் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர் ராகுல் பாபு மற்றும் மருந்தாளுநர் சரத் யாதவ் ஆகியோர் பணியில் இருந்தனர். இரவு 11 மணியளவில் ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் சுமார் 4 போலீசார் மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். அவர்கள் அத்துமீறி அவசர சிகிச்சை பிரிவிற்குள் நுழைந்து அங்கு பணியில் இருந்த டாக்டர் ராகுலிடம் பேசியுள்ளனர். போலீஸ் சூப்பரண்ட் பிரிஜேஷ் குமாரின் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதால் தங்களுடன் உடனடியாக வருமாறு மருத்துவரை அழைத்தனர். ஆனால் அப்போது பல நோயாளிகள் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்ததால் அங்கிருந்து உடனடியாக வர முடியாது என்று மருத்துவர் ராகுல் பாபு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் அங்கு பணியில் இருந்த வேறு ஒரு மருத்துவரை அனுப்பி வைப்பதாக கூறியுள்ளார். இதனால் கோபமடைந்த போலீஸ் அதிகாரிகள் டாக்டர் ராகுலிடம் கடுமையாக பேசி அவரை கட்டாயப்படுத்தி அங்கிருந்து கடத்தி செல்வது போன்று போலீஸ் சூப்பரண்ட் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். மேலும் மருத்துவரின் செல்போனையும் போலீசார் பறித்து கொண்டனர். மருத்துவர் ராகுல் பாபுவை கட்டாயப்படுத்தி இழுத்துச் சென்றதால் அவசர சிகிச்சை பிரிவில் சுமார் 2.5 மணி நேரம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இது குறித்து டாக்டர் ராகுல் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். அதோடு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி புற நோயாளிகள் பிரிவை மூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் அவதியடைந்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் இணையத்தில் பரவி வைரலானது. தலைமை மருத்துவ அதிகாரி பிரிஜேந்திரகுமார் தலையிட்டு ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அமைதிப்படுத்தினார். இது குறித்து டிஜிபிக்கு முறைப்படி புகார் செய்யப்படும் என்று உறுதியளித்தார். இதனிடையே போலீசாரின் செயலை கண்டித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரிஜேஷ்குமார் ஸ்ரீவத்சவா தான் அரசு மருத்துவரை அழைத்து வரும்படி கூறவில்லை என்றும் தனியார் மருத்துவரை தான் அழைத்து வருமாறு கூறியதாக தெரிவித்துள்ளார். மேலும் போலீசாரின் நடவடிக்கைகள் தனக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறியுள்ளார். அதே நேரம் அரசு மருத்துவர்கள் காவல்துறையினரின் செயலை மன்னிக்க முடியாது என்றும் இதில் தொடர்புடைய போலீசார் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மருத்துவர்களின் பலத்த எதிர்ப்பை அடுத்து அனிருத் சாஹூ மற்றும் ஹிதேஷ் வர்மா என்ற 2 தலைமை காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.